வணக்கம் நண்பர்களே. இப்போ முட்டாள்தனம் வேறுடாப்பா, சாதுரியம் வேறு. விடுதலை புலிகளிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இலங்கையில் இருந்து விடுதலை புலிகளின் தலைவரைத்தான் அழைத்தார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி அப்பாத்துரா முதலிங்கத்தையோ அல்லது சிவசிதம்பரத்தையோ கூப்பிட இல்லை, இவரைத்தான் கூப்பிட்டார்கள். சுதுமலையில் வந்து கூட்டி என்று போனார்கள் ஹெலிகாப்டரில். உங்களுக்கு தெரியும். அங்கே கொண்டு போய் ஒரு இணக்கப்பாடு திணிக்கப்பட்டது. 13வது திருத்தத்தின்படி வடமாகாண சபை தனித்துவமானது, அதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. மாகாணத்துக்கு, வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதல் போலீஸ் மா அதிபர் ஆனந்தராஜா. சந்திரிகா காலத்தில் இருந்தார் ஆனந்தராஜா போலீஸ் மா அதிபராக, தமிழர். அவர்தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் போலீஸ் மா அதிபராக இருந்தார். வந்தங்க நலிவின் செல்வரட்னா கவர்னராக இருந்தார். கொடுக்கப்பட்டது, ஆனால் எடுக்கப்பட்டது அதிகாரம். ஆனால் நிர்வாக அலகிலே போலீஸ் மா அதிபர் இருந்தார். அதை எடுத்தார்கள். மாகாண சபை அதாவது பெருமாள் இந்தியாவுக்கு போகும் நினைக்கும் ஆனந்தராஜா போலீஸ் மா அதிபராக வடக்கு கிழக்கு பகுதிக்கு இருந்தார். வடக்கு கிழக்கு போலீஸ் மா அதிபர். இப்போது உங்களுக்கு தெரியும் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர். ஆனால் இல்லை, அவர் போலீஸ் மா அதிபர், த ப்ரோவின்சியல் ஐஜிபி, நாட் ஃபார் த டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல். It's a provincial inspector general, not for the deputy. Clarification is right. The provincial DIG. வேறு இப்போ இருக்கிறது. அப்போ கொடுத்திருந்தார்கள், அதை திருப்பி எடுத்துக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தாரேன். திலீபன் உண்ணாவிரதம் இருந்தது ஏனென்றே கேட்கவில்லை இந்த அதிகாரத்துக்காக. பிறகு குமரப்பா குலேந்திரனை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் பலாலியில் அவர்கள் இறந்தார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மாகாண சபை தேர்தலில் வைத்து இபிஆர்எல்ஐ பரதராஜர் பெருமாளுக்கு மாகாண சபையை கொடுத்துட்டு புலிகளால் ஒழித்து கட்டப்பட்ட டெலோ பிளட் இபிஆர்எல் இது மூன்றையும் இணைத்து 3 ஸ்டார் என்று இவர்களுக்கு எதிராக இந்திய இராணுவத்தோடு விடுதலை புலிகளை தேடி தேடி கொலை பண்ணுகிறார்கள், அழிக்கிறார்கள், சுடுகிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள். இது தொடர்ந்து இலங்கையிலே இந்திய இராணுவம் இருந்திருந்தால் என்ன நிலைமை? இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இலங்கையோடு சமரச பேசிக்கொண்டு திருப்பி இந்திய இராணுவத்தை திருப்பி ஆளுங்க. எனவே பிரச்சனைக்குரியவர்கள் அரசியல் கட்சியாக மாறிவிட்டார்கள், அரசியலுக்கு வந்து விட்டார்கள். எனவே நீங்கள் தேவையில்லை, போங்கோ, இந்திய இராணுவத்தை போங்கோன்னு சொல்லி அனுப்பினார். அவர் எடுக்க மாட்டேன்டார். ராஜீவ்காந்தி தான் இருக்கின்றனைக்கும் எடுக்க மாட்டேன்டார், பிராந்திய வல்லரசு என்று தான் காண்பிப்பதற்கு. ஆனால் பிபி சிங் வந்தார். 1000 கோடியோ இன்னும் இலங்கையில் அமைதி பணிக்கு செலவழிக்கிறோம் என்றால் தினமும் ஒரு இந்திய இராணுவ வீரன் இறந்து கொண்டிருக்கிறான். எனவே 1500 ஏதோ கணக்கு கொடுத்தாங்க, அது சேர்த்தது கணக்கு. நீங்கள் சும்மா விளையாட்டில்லை. 2ஆம் கட்ட இழப்போர் துவங்கிய போது விடுதலை புலிகள் இந்திய இராணுவத்தை தாங்கள் நடத்திய போது மேதகு கொக்குவிலில் பிரம்படிக்க தான் இங்கே இருந்தார். அவரை பாதுகாப்பாக வன்னிக்கு அனுப்புந்தனைக்கும் யாழ்ப்பாணத்தில் கோட்டையில் இருந்த இந்திய அமைதிப்படை பலாலிக்கு பாத துறக்க இயலாமல் 3 மாதம் சென்றது. அதாவது யாழ்ப்பாணம் கோட்டையிலிருந்து இந்து கல்லூரி வரை அவர்களால் நகர முடியாத அளவிற்கு சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் விடுதலை புலிகள். தலைமைத்துவத்தை பத்திரமாக அதற்கு பிறகுதான் அந்த ஆத்திரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் கொக்குவில் சந்தியில் வீட்டுகளுக்கு இருந்த மக்களை இழுத்து கொண்டு வந்து பூனாரி மரத்து ரோட்டில் போட்டுட்டு செயின் பிளாக்கை ஏற்றினார்கள். உங்களுக்கு தெரியும். வீடு வழியே இருந்தவர்களை கணக்கு. அந்த முதல் இந்தியனாமி இந்த இடப்பெயர்விலேயே வலிகாமம் மக்கள், யாழ்ப்பாண மக்கள் எல்லோரும் தீவகத்துக்குள் வந்தார்கள். ஆப்ரேஷன் லிபரேஷனில் வடமராட்சி அலங்கப்பட்டது. மக்கள் எல்லாமே சுற்றி வளைக்கப்பட்டு பெரிய பிரச்சனை. அப்புறம் இது இந்திய இராணுவத்தின் பிரச்சனையில் இது அராலித்துறையாலே மக்கள் தீவகத்தை நோக்கி நகர அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். மக்கள் இறந்தார்கள் அராலித்துறையில். யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்காக வட்டுக்கோட்டையில் இறக்கி கல்லுண்டா வழியால் வந்து பொம்மை வழியை வந்துட்டு இந்திய இராணுவம். ஆனால் அது வந்து யாழ்ப்பாணம் கோட்டைக்கு வர முடியவில்லை. பொம்மை வழியை தாண்டி வர முடியாத அளவிற்கு தாக்குதல். நிறைய இந்திய இராணுவம் பொம்மை வழி என்று சொல்கின்ற உங்களுக்கு தெரியும், கல்லுண்டா வழி, பொம்மை வழி, அந்த பகுதியில் வர முடியாமல் இருந்தார்கள். மிக மோசமாக தாக்கினார்கள். அதன் விளைவுதான் இவர்கள் இனி வருங்காலங்களிலே இலங்கையில் என்ன எங்கேயுமே இவர்களை விடக்கூடாது என்று ராஜீவ்காந்தி பிளான் பண்ணி இவர்களால் அன்று இல்லாமல் செய்யப்பட்ட இயக்கங்களை அழைத்து அவர்கள் தப்பி ஓடி இந்தியாவில் இருந்தார்கள்.
எனவே அவர்களை கொண்டு வந்தார். அப்படி வந்தவர் தான் உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா. திகார் ஜெயிலிருந்து வந்தார். ஒரு கொலை குற்றச்சாட்டில் திகார் ஜெயிலுக்கு இருந்தவர். மாகாண சபையோடு அங்கே இந்திய இராணுவத்தோடு போயிட்டு திருப்பி வந்தவர். புலிகளின் தலைமை இல்லை என்று சொல்லி புலிகளையே ரெண்டாக்கினார். மாத்தியா குரூப், தலைவர் குரூப் என்ற ஒரு நிலை வந்தது. தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அப்போது வீரப்பன் உங்களுக்கு தெரியும், சத்தியமங்கலம் காட்டுக்கு இருந்து சீடி வெளியிடுற மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். 10 ரூபாய்க்கு இந்த கோப்பி வாங்கிறது, கெசட் திரைப்பட கெசட் 10 ரூபா. அந்த படத்தின் இறுதி பக்கம், அது படம் முடிஞ்ச அப்புறம் சும்மா ஓடியிருக்கும், அதில் ஒரு 15 நிமிஷம் ரிவைண்ட் பண்ணினீங்கன்னா அதற்கு பின்னுக்கு இந்த தகவல் இருக்குது, இவர்களுடைய தகவல் வந்தது. எனவே அப்படித்தான் அவர்கள் காட்டுக்குள்ளே இருந்து இந்த திரைப்பட கெசட்டுகள் மூலமாகத்தான் இந்த அவருடைய மேதகு இருக்கிறார் இன்னும் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. 90ஆம் ஆண்டுகளில் இந்திய இராணுவம் போன பிறகும் இந்த தமிழ் திரைப்படங்களுக்கு பின்பகுதியிலே ஒரு 15 நிமிடத்துக்கு இவர்களுடைய காணொளிகள் வரும். கண்டுபிடிக்க முடியாது என்ற கெசட்டை கொண்டு வாங்க, படம் போட்டு பார்த்தா இப்போ முடிஞ்சோன்னே விட்டுருவாங்க. அடிப்பக்கம் நுனிப்பக்கத்தில் 2 நிமிடம் 3 நிமிடத்துக்கு இவர்களுடைய தகவல் பரிமாறிப்பட்ட கொண்டிருந்தது. அப்போது காண்பிக்கப்பட்டது இருக்கிறார் என்று. இவர்கள் வன்னி காட்டுப்பதிக்கு வந்த தகவல் இருந்தது. இப்படி நிறைய இருக்கிறது. விடுதலை புலிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதிலே தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தலைமைகள், மிதவாதிகளும் இந்திய அரசும் ஏன் இலங்கை அரசும் சேர்ந்தே திட்டமிட்டது. 52 பேரை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வச்சு ஜேஆர் கொண்டதன் மூலம் 83 கலவரம் உங்களுக்கு தெரியும், கொண்டதன் மூலம் இனிமேல் முளைக்காது என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் 27,000 இளைஞர்களை கொண்டே பூசா முகாமில் வைத்தார். தமிழ் இளைஞர்கள் ரோட்டால் போக முடியாது. அது மாத்திரமல்ல, விடுதலை புலிகளோடு போராடுவதற்காக இந்திய இராணுவம், நான் சொல்லித்தரேன், பகிரங்கமாக ரோட்டால் போகிற பொடியில் பிடிச்சி மொட்டையடித்து காக்கி காய்ச்சட்டே போட்டு வெள்ளை இது பெஞ்சனை போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பகிரங்கமாக அந்த 3 ஸ்டார் என்கிற இதில் சேர்த்து விட்டார்கள். சேர்த்து கட்டாய இராணுவ பயிற்சி. எனவே எங்கேயும் இளம் பிள்ளைகள் போக முடியாத அளவுக்கு இந்திய இராணுவம் மிக மோசமாக தமிழ் பகுதிகளிலே இயங்கியது. யாருக்கு? விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்படுவதற்காக கட்டாய இராணுவ பயிற்சி இளைஞர்களை அழைத்து கொடுத்து இவர்களிடம் கொடுக்கப்பட்டது. 3 ஸ்டார் மண்டையன் கோசி, அந்த கோசி, இந்த கோசிகளை கொடுத்து பெரிய அக்கப்போர்கள் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் செய்த பிறகு அங்கே படுகொலை நடைபெற்ற போது அவர்கள் பாணியில் தான் அது இருந்தது. அந்த பாணி அயல்நாட்டு பிரதமருடைய பாணி இவர்களுடையது தான். தனு அவர்களுடைய தலையை காண்பிக்கின்ற போது அந்த தலையிலே இருக்கிற பின்னல் உங்களுக்கு தெரியும், ரெட்டை பின்னல் போட்டு வலப்பக்கத்தால் இடப்பக்கத்தில் கட்டி இருக்கும், இடப்பக்கத்து பின்னல் வலப்பக்கத்தில் கட்டி ஒரு புரை வடிவில் இருக்கும் ரிபன் கட்டி. அவருடைய தலையில் இருந்த அந்த பின்னலும் பெண் புலிகளின் தலை அவர்கள் எப்படி வாரி கட்டுவார்களோ அப்படித்தான் இருந்தது என்று பின்னாளிலே அந்த ஆய்வுகள் சொல்லப்பட்டது. ஆனால் முதல் கரும்புலி அவர்தான். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள் விடுதலை புலிகள் என்று பின்னாளிலே சொல்லப்பட்டது. இது நான் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், அதை செய்து போட்டவர்கள் பயந்தவர்கள் அல்ல. அயல்நாட்டு பிரதமரை படுகொலை செய்துவிட்டு விடுதலை புலிகள் பயந்தவர்கள் அல்ல. அதை வெளியிலே சொல்வதற்கோ அல்லது நாங்கள் தான் செய்தோம் என்று. அதை அவர்கள் பகிரங்கமாக அந்த ஊடக மாநாட்டிலே துன்பவியல் நிகழ்வு என்று அவர்கள் சொல்கிறார்கள். தான் நான் திருப்பி சொல்கிறேன். அதாவது ஒரு அமைப்பை ஆயுதத்தை பிடுங்கிவிட்டு அதுக்கு நிர்வாகமும் இல்லை, அதுக்கு இயக்கமும் இல்லை, அது இனிமேல் தேவையில்லை என்று சொல்லி இந்திய இராணுவத்தை வைத்துக்கொண்டு இலங்கையும் மிதவாதிகளும் செய்தார்கள். அதன் விளைவுதான் மிதவாதிகள். உங்களுக்கு தெரியாது, இப்போ அமிர்தலிங்கம் ஜோகேஸ்வரனும் சுட்டுப்பட்டாங்க என்று கேட்டால் இபிடிபி தீர்ப்பதில் பெட்டியை வச்சு வந்துட்டுது 10 ஓட்டு 15 ஓட்டில். இப்போ எனவே திருப்பி வந்து எலெக்ஷனில் போட்டிவிட்டால் தாங்க வரலாம் என்று வந்துட்டோம். எனவே தான் அவர்களுக்கு வெடி விழுந்தது. அதிலே சிவசிதம்பரம் காயப்பட்டார். உங்களுக்கு தெரியும். ஏன் அவரை சுடவில்லை என்று சொன்னால் 83 குட்டுமணி தங்கத்துறை வழக்கில் அவர் தான் ஆஜராகி இருந்தார். எனவே அவர் நியாயம் பக்கமாக இருந்த மிதவாதி, அதோட தமிழ் காங்கிரஸ். எனவே விட்டு கொடுத்தார்கள். அவர் கையில் வடி வச்சுட்டு போனார்கள் வான் பண்ணிட்டு. நன்றி.